ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தர்யை நமக. 211வது நாமா, அதாவது 53 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கு 54வது ஸ்லோகம். மகா ரூபா மகா பூஜ்யா மகா பாத்தக நாஷினி மகா மாயா மகா சத்வா மகா சக்திர் மகாரதிகி. மகா ரூபா, எப்பேற்பட்டவள், பெரிய வடிவம் தாங்கியவள், அண்டமெல்லாம் நிறைந்திருப்பவள் அவள். இந்த உலகத்தையே படைத்தவள், அண்டமெல்லாம் நிறைந்திருப்பவள். எங்கும் அவளோட தோற்றம்தான், எதிலும் எல்லாமாக நிறைந்திருக்கக்கூடியவள். நம்ம எல்லா இதுலையும் பார்த்தோம். அப்பேற்பட்ட மகாரூபா, பெரிய வடிவத்துடன் இருப்பவள். இப்ப இந்த பிரபஞ்சத்துல நாம ரூபம் இருக்கிறது பிரபஞ்சத்தோட அமைப்பு. எல்லாவற்றிற்கும் ஒரு பெயர் இருக்கும் இந்த பிரபஞ்சத்துல. ரூபத்துக்கு ஏற்றபடி உள்ள நாமத்தை நம்ம சொல்லுவோம். இது அப்படி இருக்கா, உடனே அதற்கு ஒரு பெயர் வச்சுடுவோம். இது அப்படி இருக்கா, இதுக்கு ஒரு பெயர். அப்போ எல்லா பொருட்களுமே பெயருடன் தான் விளங்குகின்றது. அது நம்ம எதுனாலும் சரி ஒரு பெயரை கொடுத்துடுவோம் அதுக்கு. இப்போ ஒரு பெரிய யானை இருக்கு. யானை விட பெரிய உருவம் இல்லையா? இப்போ அது மகா ரூபம் சொல்லலாம். எல்லா இதுலேயும் பெருசா இருக்கக்கூடியது என்னது? யானை. இப்போ அந்த மகா ரூபம் கொண்ட அந்த யானையோட சக்திய, அதோட வடிவத்தை யாரால பார்க்க முடியும்? நம்ம பார்க்கிறோம், கண்ணை வச்சு மனிதனால பார்க்க முடிகிறது. ஒரு எறும்பு அது மேல ஊர்ந்து போனா அந்த யானையை அதோட ரூபம் இப்படித்தாங்கிறது அதால உணர முடியுமா? முடியாது. அதே மாதிரி அம்பாள் அகில உலகமும் நிறைந்திருக்காள். நம்ம அம்பாள் அப்பேற்பட்ட இதா இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன எறும்பு மாதிரி. நம்மளால அவளோட ரூபத்தை அவள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு சிந்தனை பண்ணி பார்த்தாலும் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத இது பண்ணவள், அப்பேற்பட்டவள் அவள். அபிராமி பற்ற கூட சொல்லியிருப்பாரு, நினைவுக்கும் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட உருவம் அவளோடது. அதனால அவள் மகா ரூபா. நம்ம நம்ம அறிவுக்கு எட்டுற மாதிரி உள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் ஒரு பெயரை கொடுத்து நம்மளால அப்படி இப்படின்னு சொல்றோம். அம்பாள் உருவம் அற்றவள், பிரபஞ்சமாகவே விளங்கக்கூடியவள் அவள். அந்த அகண்டாக்காரம் ஃபுல்லா விரிஞ்சிருக்கா அம்பாள். அப்போ எல்லாமே அம்பாளோட ஸ்வரூபம் தான் எல்லா இடத்துலையும். இப்ப எல்லாம் மொத்த தொகுப்பு ஃபுல்லா பார்த்தான்னா எல்லாம் அம்பிகையோட வடிவம். அப்ப அந்த அளப்பரிய வடிவமா இருக்கக்கூடியவள். அதனால அவள் மகா ரூபா. நம்மளால அவள் இப்பேற்பட்டவள் அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. மகா ரூபா அப்படிங்கிற நாமம் அவளுக்கு. அடுத்தது மகா பூஜ்யா, எல்லாராலையும் போற்றப்படக்கூடியவள், மகான்களால் பூஜிக்க தகுந்தவள். எல்லாராலும் பூஜிக்க தகுந்தவள் அம்பாள். அவள்கிட்ட இருக்கிற குணங்கள் அம்பாள் 6 குணங்கள் படைத்தவள். பகவான் பகவதின்னு சொல்றோம். இப்ப எல்லாராலையும் பூஜிக்கப்படக்கூடியவள் அவள். இந்த எல்லாரும் அகில உலகம் ஃபுல்லாவே அம்பாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. அம்பாளுக்கு நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் அம்பாளை நினைச்சு செய்யும்போது எல்லாமே அவளுக்கு ஒரு பூஜையா இருக்கு. இப்ப நம்ம ஒரு பஞ்சேந்திரியங்கள் மூலமா எந்த ஒரு செயலை செய்தாலும் அவள் சொல்லுவா, நான் காரியம் செய்கிறது எல்லாமே உனக்குள்ள பூஜையாகட்டும், கைகளால் நான் செய்வதெல்லாம் உனக்குள்ளதாகட்டும், காலால் நான் நடப்பதெல்லாம் உனக்குள்ள பிரதிஷ்டமாகட்டும்னு சொல்றோம். அப்பேற்பட்டவள் அவள் பூஜிக்கப்படக்கூடியவள், பூஜிக்க தகுந்தவள். நம்ம எப்பேற்பட்ட விஷயங்கள், ஏற்கப்படும் விஷயங்கள் எல்லாமே அம்பாளோட ஆராதனைக்கு உகந்தது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஒரு தெய்வ மயமா மாற்றுறது யாரு? நம்மளால முடியும். மனிதனால அம்பாளை ஆராதிக்க தகுந்ததா எல்லா செயல்களையும் செய்ய முடியும். நம்மளோட ஐம்பொறிகளுக்கும் புலப்படுறது எல்லாமே தெய்வீகம் நிறைந்தவை தான். அப்போ அது நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே ஆராதனை அம்பாளுக்கு. நம்ம அவள் இந்த மூக்கு அவளோட அந்த இதையே நுகரட்டும், காது அதையே கேட்கட்டும், கால்கள் நடப்பதெல்லாம் உன்னை பிரதர்ஷனம் செய்வதாகட்டும், கைகள் உனக்கு பூஜை செய்வதாகட்டும், நான் பூமியில படுத்துண்டா அதுவும் உனக்கு உள்ள ஆராதனையா ஆகட்டும்னு எல்லாமே சொல்றோம். இப்ப இது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும் நம்ம எதுனாலும். அப்போ அதுக்கு என்ன வேணும்னா மனத்தை ஒரு நிலைப்படுத்தணும். ஒரு நிலைப்படுத்துறது தான் நம்ம எய்துற உச்ச நிலை சொல்லலாம். அதை
இப்படி எல்லா நிலைகளிலும் உயர்ந்த நிலைக்கு போகும்போது அவை வந்து பெரு நிலையை எட்டுறதுனால தியானம் பண்ண முடியறது அம்பாளை நினைச்சு. அந்த பெரிய பூஜைக்கு வந்து யாரை நம்ம ஆராதனைக்குரிய தெய்வமா வச்சுட்டு இருக்கோம், அம்பாளை தான். அவளை அன்னை பராசக்தி. அதனால எல்லாராலையும் துதிக்கப்படுபவள், போற்றப்படுபவள், மகா பூஜ்யா அப்படின்னு சொல்றோம் அவளை. அடுத்தது மகா பாதக நாசினி. நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாதகங்கள், பெரும் கேடுகள் நிலைந்தாலும் அவை எல்லாம் போக்கடிப்பவள் அவள்தான். நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கேடு வந்துடுறது. ஒரு குறை நிலை இருந்தாலே அது ஒரு பாதகம் தான் சொல்லப்படும். இந்த பாதகத்தை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவள் பாதக நாசினி. நம்மளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நமக்கு ஏத்த மாதிரி சாதகமா மாத்திப்போம். நமக்கு ஒரு காரியம்னா அந்த சூழ்நிலையை நமக்குரிய சூழ்நிலையை வந்து சாதகமா மாத்தி செய்யறோம். நம்மளுக்கு வந்து இந்த பாதகம்ங்கிறது எதனால வருதுன்னா, அந்த அஞ்ஞானம். ஞானம் இல்லாத காரணத்தினால தான் இந்த அறியாமை. இதுதான் நம்மளோட கேடுகள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் அதுதான். நம்ம அறியாமையினால தான் இந்த உயிர் வகைகள் நம்ம எல்லாருமே வந்து அல்லல் படுறோம். அப்போ அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள சக்தியை அம்பாள் கொடுக்குறா. அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள அறிவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த அறிவை வளர்த்துக்கிறோம். அப்போ இந்த பிரபஞ்சத்துல இதுனா இப்படி அப்படிங்கிறது நம்ம அந்த அறிவு தெரியும் போது நம்மளுக்கு அந்த பௌதிக விஞ்ஞானம் வந்து இப்போ உள்ள காலத்துல நம்மளுக்கு எவ்வளவோ வந்து இந்த பாதகங்கள் எந்த கேடுகள் வந்தாலும் அதை நீக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு சாதனத்தை கண்டுபிடிக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் காரணமா இருப்பவள் யாரு? அம்பாள். அந்த அம்பாள் அந்த சக்தியை கொடுக்கறதுனால தான் இதனால செய்ய முடியறது. இப்படி எல்லா நிலைகளிலும் நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள ஒவ்வொரு சக்தியா அதை நம்மளுக்கு அதை கொடுத்து அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ள ஒரு வழியையும் புலப்படுத்துறது அவள் வந்து அம்பாள் தான். இந்த சம்சார சாகரம் அதுவே ஒரு பெரிய பாதகம். நம்மளுக்கு இறுதியில இந்த உழன்று 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 இந்த சம்சார சாகரத்திலேருந்து மீண்டு வரணும் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த பாதகத்தை எல்லாம் அவளோட ஞானம் பெற்றால் அதன் மூலமாக நம்மளை கரை சேர்ப்பவள் அவள் தான். அதனால பாதகம், இந்த சம்சார சாகரம்ங்கிற இந்த பாதகத்தை நீக்கி அவளோட பாதார விந்தத்துல நம்மளை ஐக்கியமடை செய்யறதுக்குள்ளவள் அவள் தான். அதுவும் அவளால் தான் சாத்தியமாறுது. அதற்கும் அம்பாளுடைய துணை இருக்கிறதுனால அவள் மகா பாதக நாசினி அப்படிங்கிற நாமாவால போற்றப்படுகிறாள். அடுத்தது மகா மாயா. மகா மாயா மகா மாயையாக இருப்பவள். மாயை அப்படிங்கிறது வந்து இருக்கிறத வந்து இருக்கிறபடி அறிந்து கொள்றதுக்கு ஒரு இது, இல்லாததை தோற்றுவிக்கிறது அந்த மாதிரி. அப்போ நம்ம இருக்கிறது இப்படித்தான் அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்துறோம். அப்போ அந்த இப்ப இருக்கிறது அடுத்த நிமிஷம் இல்லையா, அது வந்து மாயை. முன்பு இருந்தது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கலையா, அப்ப மாயை நம்மள மறைக்கிறது சொல்லுவோம். அப்படியா, ஏதோ ஒரு தோன்றிட்டு நம்மளுக்கு மாயை கண்ணை மறைச்சிட்டு பாரு அப்படின்பா நம்மளுக்கு. அப்போ அது வந்து எப்படி வந்து தோற்றம் இருந்ததோ அது இல்லாமல் மாற்றிட்டுதுன்னா அதுதான் வந்து மாயைன்னு சொல்றோம். இப்போ இந்த மாய பிரபஞ்சம், இந்த உலகமே மாயையினால தான் இருக்கு. இந்த மாயை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த அறிவை வந்து வளர்த்துக்கிறோம். இது வேணும் அது வேணுங்கிற அந்த மாய தோற்றங்கள் கொடுக்குறா. அப்ப அதுக்குள்ள சக்தி எல்லாம் கொடுக்கறது யாரு? அம்பாள் தான் கொடுக்குறா. நம்மளுக்கு பிறப்பு இறப்பு எல்லாம் மாறி வருது. இறப்பு அப்படிங்கிறது என்ன? நம்ம வந்து பிறந்தாச்சுன்னா நிச்சயமா இறக்குறதுங்கிறது உறுதி இல்லையா? அப்ப என்ன பண்றோம்? இந்த பிறவியை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாப்புல அடுத்த பிறவி அமையிறது. அப்ப வேற வடிவத்துல ஏதா பிறக்க போறோம் தெரியாது. வேற ஒரு வடிவத்துல போய் வேற ஒரு இடத்துல போய் நம்ம பிறக்கிறோம். அப்போ வேறுபாடுகள் நம்ம வேற நிலையில இருக்கோம். அப்போ என்ன பண்றா? அம்பாள் என்ன பண்றா? இந்த உலகத்தை படைக்கிறா. திருப்பி அதை காக்கிறா. பிரபஞ்சம் வர்றது, பிரபஞ்சத்தை இது பண்ணிட்டு இருக்கா. பிரளயம் வந்தோடனே என்ன ஆகுது? அம்பாள்கிட்ட கவலம் ஒடுங்கிறது, அழியிறது. திருப்பி அந்த தோற்றத்துக்கு கொண்டு வரா. மாறி 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 பிறப்பு இருக்கு. இந்த மாயையான இந்த உலகம்னால இந்த மனிதர்கள் நம்ம வந்து எவ்வளவு துன்பங்கள் அடையிறோம். அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வந்து அம்பாளை தியானம் பண்ணி இந்த மாயா சக்தியிலேருந்து விடுபட்டு அவளை வந்து நம்ம சரணடையணும். அப்பேற்பட்ட மாயையை தோற்றுவிக்கக்கூடியவள் அவள் தான். இந்த மாயையை கொடுத்து நம்மளை வந்து அவள் அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள சக்தியும் அவள் தான் கொடுக்குறா. அதனால அவள் மகா மாயை.
மகா மாயா என்று போற்றப்படுகிறாள். அடுத்தது மகா சத்வா. சத்வா அப்படின்னா சத்வ குணங்கள். சத்வ குணம்ங்கிறது ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். சத்வகுணம் நிறைந்திருக்கிறதுனா அவள்கிட்ட எல்லாமே நல்லதாகவே இருக்கும். இல்லட்டக்க அந்த தமோ குணம், ஒரு சோம்பேறித்தனம் வரும், ராட்சச குணங்கள் வரும். அந்த மாதிரி குணங்கள் இல்லாமல் சத்துவ குணமாக இருக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே தோன்றும், நல்லனவையாகவே நடக்கும். இந்த தமோ குணம்ங்கிறது ஜட ஸ்வரூபம், ரஜோகுணம்ங்கிறது ஆற்றல் ஸ்வரூபம். அப்போ தெய்வீகம் வாய்ந்தது சத்துவகுணம். அப்போ பலம் எது நிறைந்ததுன்னா சத்துவகுணம் நிறைந்தது. நம்ம ஒருத்தர் ரொம்ப நல்ல வாழ்க்கை எவ்வளவு சத்துவகுணத்தோட இருக்காங்கிற அம்பாள் அப்பேற்பட்டவள். அவள் மகா சத்வா. சத்துவகுணங்கள் அனைத்தும் அவளிடம் இருக்கின்றது. நம்மளுக்கு இணக்கத்தை அனாத்மா ஆத்மான்னு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் புரிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இது. அதுக்கு இணக்கத்தை உண்டு பண்றது மனம். அப்போ அந்த மனம் நல்ல நிலைமையில இருந்ததுன்னா தான், சத்துவ குணத்தோட இருந்தால்தான் மனது ஒழுங்குபடுத்துறது. அது அந்த சத்துவ குணத்தை இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு மனசு பண்படுறது. அந்த பண்பட்ட மனதை அம்பாள்கிட்ட ஐக்கியப்படுத்தும் போது நம்ம அதுலேயே போய் இணைஞ்சிருவோம். இந்த சத்துவம் அப்படின்னா இன்னொரு பொருள் என்னன்னா திறமைன்னு சொல்லலாம். இந்த உலகத்துல நம்மளுக்கு நல்ல இந்த தொழில்கள் எல்லாம் செய்து நல்ல அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு என்ன வேணும்னா, ஜீவன் தன்னை பக்குவப்படுத்தணும். அதுக்கு அப்பதான் திறமை வேணும். அந்த பக்குவப்படுத்துறதுக்குள்ள திறமையை கொடுக்கக்கூடியவள். அப்ப திறமைங்கிறதுனால மனசை பக்குவப்படுத்துறதுக்குள்ளதை கொடுக்கறதுனால அந்த சத்துவத்துக்கு திறமை அப்படின்னு ஒரு பெயர் சொல்லலாம். அம்பாள் அப்பேற்பட்டவள், திறமை வடிவே எடுத்திருக்கிறாள். அந்த திறமையை கொடுக்கக்கூடியவள் அவள். அதனால அவள் மகா சத்வா அப்படின்னு சொல்லப்படுறா. அடுத்தது மகாசக்திகி. மகாசக்திகி எப்பேற்பட்டவள் அவள். எல்லாவற்றையும் மிகுந்த சக்தி வாய்ந்தவள். அப்பேற்பட்ட அளப்பரிய வல்லமை அவள்கிட்ட இருக்கிறது சாதாரணமாகவே ஒருத்தன் ஒரு இதாக இருந்தால் நம்ம உடனே நம்மள்ட்ட அவனுக்கு என்னப்பா பலசாலி அப்படிங்கிறோம். அப்போ எல்லாருக்கும் பலத்தை கொடுத்து அவளை சிறந்தவாளாக வைக்கிறாள்னா அன்னை எவ்வளவு பெரிய மகா சக்தி உடையவளாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சக்தி துணை கொண்டு தான் நம்ம சிவன்கிட்ட நம்ம அடைய முடியும். சிவன் சக்தி, சக்தி இல்லைன்னா சிவம் ஒன்றும் இல்லை. சிவமும் வேணும், சக்தியும் வேணும். அப்போ வாழ்க்கை நம்மளுக்கு நல்லபடியா நடக்கணும்னா சக்திங்கிறது கண்டிப்பா வேணும். சக்தி இருந்தால்தான் நம்மளால வாழ்க்கையை திறம்பட நடத்த முடியும். இப்போ மகா சக்தி அம்பாள் அப்ப அவள் என்ன பண்றா, இந்த பிரபஞ்சத்தையே நம்மளோட வாழ்க்கையை நடத்துறதுக்கே நம்மளுக்கு சக்தி வேணும்னா, இந்த பிரபஞ்சத்தை நல்ல முறையில நடத்தி கொண்டு போகணும்னா அவளுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கணும். இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கிறாள், பிரபஞ்சத்தை இயங்க வைக்கிறாள் அவள் தான். இப்போ இன்னொரு இது பண்ணோம்னா சக்தி அப்படின்னு சொல்ல போனோம்னா ஆயுதம்னு ஒரு பொருள் சொல்லலாம் இல்லையா? நம்ம மனிதன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறான், அதுக்கு எப்பேற்பட்ட இதை வைக்கிறான், உடனே அந்த ஆயுதத்தை கையாளுறதுக்கு ஒரு திறமை இருக்கு அவன்கிட்ட. இப்போ எண்ணிறந்த ஆயுதங்களாக அம்பாள் இருக்கா. நம்ம ஒரு இதை வச்சுட்டாலே அம்மா அவனும் அறிவாள் வச்சுட்டு இருக்கான்ப்பா, பயமா இருக்கு பார்த்தாலே அப்படின்பா. அம்பாள் அவன் அதை தீய செயலுக்கு பயன்படுத்துறா. அம்பாள் இந்த எப்பேற்பட்ட ஆயுதங்கள், அனைத்து ஆயுதங்களையும் கையில் கொண்டிருக்கின்றாள். அப்போ இந்த சமுதாயத்தை ஒழுங்கு நடைமுறைக்கு கொண்டு போறா. அதை வச்சு இந்த ஒழுங்குபாட்டை அவள் நடத்தணும்னா அவளுக்கு எப்பேற்பட்ட சக்தி. ஒரு குடும்பத்தை நடத்தணும்னாலே அந்த குடும்ப தலைவிக்கு எப்பேற்பட்ட சக்தி இருந்தால் நாமளே பார்க்குறோம். காலம்புற குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த குடும்ப தலைவி படுற பாடு. அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத செய்யணும், அடுப்பில் சமையலை பார்க்கணும், கணவன் ஆஃபீஸ் போனால் அதுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போ அப்பேற்பட்ட பம்பரமாக சுழலும் போது அந்த சக்தி தேவை இருக்குது. நமக்கே அவ்வளோ பெரிய சக்தி தேவை இருக்குன்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறத ஒழுங்குபாட்டாக நிலை நிறுத்தி நடத்தி போகிற அம்பாள் எப்பேற்பட்ட சக்தி நிறைந்தவள். அதனால அவள் மகா சக்தி. அடுத்தது மகாரதிகி. எப்பேற்பட்டவள் அவள் மகாரதிகி. அவள் மகாமாயா, மகாசத்வா, மகாசக்தியை அப்பேற்பட்ட நாமாக்களால் துதிக்கப்படக்கூடியவள். அவள் சிறந்த ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவள் மகாரதிகி. ரதினால எப்படின்னா இன்பத்தை கொடுக்கக்கூடியவள். அதனால உயிர்கள் அனைத்திற்கும் இன்பத்தை அளிக்கக்கூடியவள்.
இன்பத்தை கொடுப்பவள் அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம இந்த ஜீவன் நம்ம உடல் எடுத்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த உடல் இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு இயங்குறதுக்கு என்ன வேணும்? இன்பம்ங்கிறது, துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரக்கூடியது. ஒரு மனிதன் துன்பத்தையே அனுபவிக்க முடியாது, இன்பத்தையுமே ஃபுல்லாக அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வரும்போது ஒரு நல்லது நடக்க செய்கிறா, ஒரு இன்பத்தை கொடுக்குறா அம்பாள் வந்துட்டும். இப்படி நம்ம எல்லாரும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவள் அவள். ஒரு துன்பத்தையும் கொடுத்து அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள சக்தியை கொடுத்து அடுத்தாப்புல ஒரு நல்லது நடக்க சொல்லி நம்ம இனிமையை அனுபவிக்க வைக்கிறா. அப்போ அதற்கு எல்லாம் அவள் கொடுத்தா கூட அவள் எதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அவள் வந்துட்டோ அவளுக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவள் அவள் வந்துட்டோ. அதனால்தான் அதுவே நாம் அம்பாளுக்கு செய்யக்கூடிய தியானத்து மூலமா அவள் நம்மளுக்கு இவ்வளவு நன்னா வச்சுட்டு இருக்காளேன்ட்டு நம்ம இனிமையா நம்மளை வாழ வச்சுட்டு இருக்காங்க போது அம்பாளை நினைச்சு நம்ம தியானம் பண்ணும்போது இன்னும் நமக்கு இன்பம் கிடைக்கும். அது அந்த மகிழ்ச்சி மயமாக நம்மளை வாழ்க்கையை ஆக்கி விடுவாள். அப்பேற்பட்ட மகா மாயா அவள். அதனால தான் அவள் மகாரதிகி அப்படின்னு பாராட்டப்படுறாள். எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவள் அவள். உயிர் வகைகள் அனைத்துக்கும் இன்பத்தை அளிக்கக்கூடியவள் மகாரதிகி. அடுத்த நாம மகாபோகா. மகாபோகா சுகப்பிரதான்னு சொன்னோம், அதே நாமா மாதிரி தான் மகாபோகா. உயிர்கள் அனைத்துக்கும் இன்பத்தை சுகத்தை கொடுக்கக்கூடியவள் மகாபோகா. அதான் அடுத்த 55வது ஸ்லோகம் இது. மகாபோகா மகேஸ்வரியா மகாவீரியா மகாபலா மகாபுத்திர் மகாசித்திர் மகா யோகேஸ்வரீஸ்வரி. இவ மகாபோகா, உயர்ந்த போகத்தை உடையவள் அவள். அவள் அப்பேற்பட்டவள், எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவள். நம்மளுக்கு கிடைக்கிற சுகம்னு நம்ம ஒன்று அனுபவிக்கிறோம்னா அது எல்லாமே அன்னை பராசக்தியிடமிருந்து நமக்கு கிடைப்பவே தான். நம்ம இந்திரியங்களை பயன்படுத்தி நிறைய சுகங்களை அனுபவிக்கிறோம். இதுல பஞ்சேந்திரியங்களின் துணை கொண்டு நம்ம நிறைய சுகத்தை அனுபவிக்கிறோம். அதுதான் போகா. போகம்ங்கிறது அது. இந்த பஞ்சேந்திரியங்கள்லாம் அது கர்மாக்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இது பண்ணிடும்போது அது யோகம். அதெல்லாம் அந்த பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி மனசை ஒரு நிலையில கொண்டு போய் அது யோகம், யோகிகள். நம்ம போகா. அப்போ இந்த போகா நிரந்தர சுகம் இருக்கா இதுல? இல்ல. இன்னைக்கு ஒரு சுகம் வருது, நாளைக்கு வேற ஒரு இதுல நம்ம துன்பப்படுறோம். அப்போ நம்மளுக்கு இந்த சுகம்ங்கிறது மறைந்து போயிடுறது. அப்போ துன்பம் தெரியறது. அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள சக்தியை கொடுத்து திருப்பி நம்மளுக்கு இன்பத்தை அளிக்கிறா. அப்போ சுகத்தை கொடுக்கக்கூடியவள் அவள் தான். அப்போ எளிதில பெறக்கூடிய போகம் வாழ்க்கையோட முடிவான குறிக்கோளா இருக்கவே முடியாது. போகமே அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால வேற பல துன்பங்கள்லாம் அனுபவிப்போம். அப்போ நம்மளுக்கு எது துன்பம் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து நம்மளுக்கு பேரின்பம் தான் வேணும்னு நினைச்சோம்னா நம்ம அம்பாள்கிட்ட இந்த போகங்களை எல்லாம் நம்ம விட்டுறணும். ஆனா நம்மளுக்கு அது முடியாது. இந்த மாயை உலகில மகா மாயா அவள் நம்மளை மாயையில அழுத்திடுவள். அப்பேற்பட்டவள். அப்போ அந்த போகத்தையும் நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு அவள் தான் உறுதி உடன்பாடா இருக்கா அவள் தான். இப்போ போகத்துல தான் நம்ம திருப்தி அடைஞ்சிடுறோம். ஒரு சாரியை பார்க்குறோம், ஒன்று வாங்கிட்டுறோம், ஒரு நகையை பார்க்குறோம், வாங்கிட்டுறோம். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு நினச்சிட்டு அதை பார்த்துட்டு வாங்கிட்டு அதில் ஒரு அற்ப சந்தோஷம் நம்ம அடைஞ்சிட்டு அதுலேயே நம்ம நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோள்ங்கிறதே அதுலேயே முடிஞ்ச மாதிரி ஆயிடுறது. இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நம்மளுக்கு இன்பம் கொடுக்கக்கூடியது இல்லை. ஆனால் அந்த இன்பத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவள் அவள் தான். அதனால மகாபோகா அவள். அடுத்தது மகேஸ்வரியா. ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் நிறைந்தவள். அவள்கிட்ட செல்வம் இல்லாத செல்வமே இல்லை. ஏது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள். செல்வம் ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவள். ஆனா எல்லாத்தையும் அவள் படைச்சாஞ்சனா கூட அவளுக்கு அந்த இதுலேருந்து விலகி இருப்பவள் அவள். தான் எல்லாத்தையும் படைத்தோம் ஒரு எண்ணம் இல்லாதவள். நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவள். சகல ஐஸ்வர்யத்தோடு இருப்பவள் அவள். ஆளும் சக்தி உடையவள். நம்மளை எல்லாருக்கும் எல்லா விதமான பொருட்களையும் அளிக்கவள்ளவள். சர்வைஸ்வரியங்களையும் கொடுக்கக்கூடியவள். ஆளும் சக்தி கொண்டவள். இந்த அண்டங்கள் அனைத்தையும் அவள் தான் அன்னை பராசக்தி அப்படியே வல்லமையோட மிகுந்த பராக்கிரமத்தோட ஆண்டு வருகிறாள். அதனால அந்த ஐஸ்வர்யாங்கிறதுக்கு சக்தி, ஆளும் சக்தி உடையவள்ங்கிற ஒரு அர்த்தமும் கொண்டு வரலாம். அடுத்த நாம மகா வீரியா. வீரியம் மிகுந்தவள், அளப்பரிய வீரியத்துடன் கூடியவள்.
நம்ம இந்த செயல்கள் எல்லாம் நம்ம செய்யறது எல்லாம் நான் செஞ்சுட்டே சொல்றோம். ஆனா அவள் செய்ய வைக்கலைன்னா நம்மளால ஒரு காரியம் செய்ய முடியாது. இப்ப நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் அம்பிகையோட செயல்கள். நம்ம எது நல்லது தருதோ அந்த எந்த செயல் வந்து அம்பிகையோட எல்லா பெருமையெல்லாம் விளக்குகிறதோ அதுதான் வந்து வீரியம். அதுதான் சொல்லப்படுகிறது. அப்படியே வீரியம் நிறைந்தவள். இப்ப தசரதர் ராமனை பார்த்திருக்கோம். ராமன் என்ன பண்றார்? பணிவு அவர்கிட்ட அப்பா சொல்ல கேட்டு, தந்தை தாய் சொல்ல கேட்டு வனம் போய் எல்லாம் இது பண்ணவர். அப்பேற்பட்டவர் பரசுராமர் கர்வத்தோட இருக்கும்போது தன்னோட பணிவுனால அவரை திருத்தி அமைக்கிறார். அப்போ அது வீரியம் நிறைந்த செயல் அவரோடது. மறைந்திருந்து வாலிக்கு உயிர் பிழைக்க முடியாத துன்பத்தை கொடுக்கிறார். ராமர் வந்து ஒரு பாணத்தை எய்து, ஆனா வாலி பண்ணின தவறுக்காண்டி அவர் அப்படி பண்றார். அப்புறம் வந்து அவளோட தர்க்கம் நடக்கிறது. தர்க்கம் நடக்கும்போது அவன் வாலி வந்து தன்னோட தவறெல்லாம் நீ எப்படி என்ன மறைஞ்சு நின்று கொல்லுவேன்னு கேட்பா. இன்றைக்கும் வந்து அந்த மேடையில பேசப்படக்கூடிய பொருள் என்னன்னா, ராமன் மறைந்து நின்று வாலியை கொன்றது தவறு அப்படின்னு பேசுவா. ஆனால் ராமனோட வாலி வந்து நடத்துற அந்த பேச்சு வார்த்தைகள்ல வாலி அது சம்பாதம் நல்ல விதமா வார்த்தைகள் பேசுவா. நீ எப்படி என்ன கொல்லுவேன்னு ஒன்னொன்னு காரணமா ராமர் எடுத்து சொல்லும் போது வாலிக்கு தெரியும் நாம செய்தது வந்து தவறுன்னு. அப்போ அந்த பண்பட்ட மனசை வந்து அவரோட அப்பேற்பட்ட மனதை பண்படுத்தி மாத்தி வாலியோட மனசுல அவன் செய்தது தவறுங்கிறத உணர வைக்கிறது வந்து ராமனோட வீரியம் அது. அதே மாதிரி ராவணன் ராவணனோட பலமும் இப்படித்தான். அவனோட மனதையும் திருத்தி அமைக்கிறார். அதுவும் வந்து ராமனோட வீரியம். ராவணனை திருத்த முடியலைனாலும் அந்த வீரத்திலேருந்து ராமன் கொஞ்சம் கூட பிசகவே இல்லை. தன்னோட குணத்திலேருந்து மாறவே இல்லை. அதுதான் அவரோட வீரியம். இதுதான் வந்து எப்பேற்பட்ட நிலையிலையும் வந்து தன்னை மாற்றிக்க மாட்டா. நல்ல வாழ்க்கை வாழறவா தன்னோட கோட்பாடுலேருந்து கொஞ்சம் கூட விலகவே மாட்டா. அவளை மற்றவாளை தன்னோட நடவடிக்கைகள் மூலமா செயல்கள் மூலமா படிப்படியாக திருத்தி அமைக்கக்கூடியது. அது அம்பாளோட பராக்கிரமம். எப்பேற்பட்டவாளையும் அப்படி மாத்தி விடுவா. இந்த வல்லமை அதை வந்து அம்பாள் கொடுத்து நல்ல இதா இருக்கிறது. அதுதான் அவளோட வீரியம். இந்த உலகம் எல்லாமே அம்பாள் அந்த செயலை செய்து வரக்கூடியவள். அதனால அவள் மகா வீரியா. எந்த நிலையிலையும் தன்னோட கோட்பாடை மாத்திக்காம மற்றவாளை திருத்தி தன்னோட நிலைக்கு கொண்டு வரக்கூடியவள். அப்பேற்பட்ட வீரியம் மிகுந்தவள், பராக்கிரம் மிகுந்தவள். அடுத்தது மகாபலா, வல்லமை. அவள்கிட்ட இருக்கிற சக்தி இதே மகா சக்தி சொல்ற மாதிரி தான். அதே மாதிரி வலிமை படைத்தவள், மேலான வலிமை படைத்தவள், மிகுந்த பலம் வாய்ந்தவள். மிகுந்த பலம் வாய்ந்தவள் அப்படிங்கிற போதுதான் நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு சாவுங்கிறது வரும், உயிர் வாழறதுங்கிறது உண்டு. உயிர் நல்குவது அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது உறுதியா இருக்கும். ஒரு நோய் வந்துடுதுன்னா நம்மளுக்கு உடம்பு வந்து அறிகுறி வந்து என்ன காமிச்சு கொடுத்துரும்? அது தளர்ச்சியை கொடுத்துரும். இப்போ பலத்தை வளர்க்கக்கூடியது எது? அம்பாளோட நாமத்தை சொல்லி அவள் பாதார விந்தத்தை சரணடைஞ்சோம்னா அது பலத்தை வளர்க்கும். நம்மளுக்கு அந்த சக்தி வழிபாடு பலத்தை வளர்க்கும், ஆற்றலை வளர்க்கும். அப்போ நம்மளோட வாழ்வு வந்து நல்ல முறையில பரிணமிக்கிறதுக்கிறதா மாறுறது. நம்மளுக்கு வந்து மனம் பக்குவப்படும் போது மரணம்ங்கிறது வந்தா கூட அந்த நேரத்திலேயே தளர்வடையாம அந்த மரணத்தையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். அப்ப அந்த பக்குவங்கிறது இந்த மனத்தை வந்து பலப்படுத்துற போதுதான் நடக்கும். இந்த பலத்தை வந்து நம்ம கேட்கறது இந்த சக்தி உபாசனை மூலமா அந்த பலத்தை அடையலாம். அம்பாள் வந்து தானே வந்து பலஸ்வரூபிணி அவள். மகாபலா, அப்பேற்பட்டவள். அவள் வந்துட்டு அதை கொடுக்கக்கூடியவள். மகாசக்தி, மகாரதிகி, மகாபலா, மகாவீரியா எல்லாம் அவள் தான். அடுத்த நாம மகா புத்திகி. மகா புத்திகி அப்படின்னு சொல்ல போனோம்னா பேரறிவு படைத்தவள். அவள் வந்துட்டு நமக்கு தெரியும், நம்மள்ட்ட ஒத்தட்ட அறிவு இருந்தாலே ஏப்பா அவன் பெரிய விஞ்ஞானி, பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லாரோட அறிவுகளோட கூட்டா இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்ப அவளோட புத்தி எப்பேற்பட்டது? பேரறிவு. அவள் வந்து புத்தி கெட்டவன்னு சொல்லப்படுறதுலயும் ஓரளவுக்கு அவன்கிட்ட புத்தி இருக்கும். அந்த புத்தி இல்லாமலா இருக்காது.
அவனுக்கு வந்து அது வந்து எப்படி உபயோகப்படுத்தணும், அது எப்படி தெளிவாக்கணுங்கிறது தெரியலைங்கிறது தான் அது வந்து பொருள். அவனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அவனோட அறிவை வந்து வளர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அம்பாளோட உபாசனை பண்ணும்போது, அந்த அறிவு பேரறிவா மாறும் அப்படிங்கிறா. மகா புத்தி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? சமஷ்டி புத்தி. அதான் நான் சொன்னேன். சமஷ்டிங்கும்போது அனைவரோடது புத்தியும் சேர்ந்து மகா புத்தியாக இருக்கக்கூடியவள். நாம அம்பாள உபாசனை பண்ணும்போது, அந்த ஆத்ம ஜோதி அது தியானிப்போம்போது, நம்மளுக்கு அந்த மகாசக்தி நமக்கும் மகா புத்திய குடுக்கக்கூடியவள் அவள். ஞானச் சுடர் நிறைந்தவனாக மாற்றி விடுவாள் அம்பாள். அப்போ அம்பாள் வந்து அத மாதிரி ஒரு நினைக்க வைக்கிறதுக்கு காரணம், இந்த பராசக்தியோட உபாசனையினால நடக்கிறது. அவள் அப்பேற்பட்ட மகா புத்தி வாய்ந்தவள், சமஷ்டி புத்தியை உடையவள். அடுத்த நாம மகா சித்திகி. மகா சித்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடியவள். சித்தி அப்படின்னா அவள்கிட்ட எல்லா விதமான சித்திகளும் நிறைஞ்சிருக்கு அவள்கிட்ட. அனிமா மகிமா சைவ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமியம் ஈசித்வம் வசித்வம் சாஷ்டபூதயக. அஷ்டமாக சித்திகள் எல்லாம் நிறைந்தவள். எல்லா சித்திகளும் அவள்கிட்ட தான் இருக்கு. அப்பேற்பட்ட கூடியவள். இந்த மகாமாயா ரூபிணி சொல்லும் போதுன்னா தேவி மகாத்மியத்தில் கூட சொல்லியிருக்கோம். ஞானி நாம விச்சேதாம்சி தேவி பகவதி ஹீசா பலாதா கிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதிங்கிறோம். அப்பேற்பட்ட மகா மாயா ரூபிணி அவள். சுத்த சத்து சுரூபிணி. சாமர்த்தியம் வாய்ந்தவள், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள், உயர்ந்த போகத்தை உடையவள், சிறந்த ஐஸ்வர்யத்தை உடையவள், வீரியத்தில் மிகுந்தவள், மிகுந்த பலம் வாய்ந்தவள், பேரறிவு படைத்தவள், மகா சித்தி ரூபமானவள். எல்லா சித்திகளும் அவள்கிட்டேந்தான் பிறக்கிறது. அப்பேற்பட்ட சித்தி ரூபமானவள். அதனால சித்த ஸ்வரூபிணி. சித்தி நிலையை அடையக்கூடியது எப்போ முடியும்? எப்போ மனசுங்கிறது பக்குவப்படும் போது தான் அந்த சித்தி நிலையை நம்ம வந்து எடுக்க முடியும். காய சித்தி காரிய சித்தி. உடல்ல நம்ம சொல்லுவோம் காரிய சித்தி ஆயிடுதா அப்படின்னு கேட்போம். ஒரு காரியம் நிறைஞ்சுதுன்னா காரிய சித்தி அப்படிங்கிறோம். இப்போ அந்த குறை நிலை வந்து நிறை நிலையா மாறும்போது அது வந்து சித்தியா மாறுறது நம்மளுக்கு. அது அப்பேற்பட்டவள் வந்துட்டு இந்த சராச்சரம் சேதனம் அச்சேதனம் எல்லாத்துலேயும் அம்பிகை வந்து குறை நிலையிலிருந்து நிறை நிலைக்கு திருத்தி அமைக்கிறாள். எப்பேற்பட்ட குறை இருந்தாலும் அதையெல்லாம் நிறை நிலைக்கு மாற்றக்கூடியவள். அப்படிப்பட்ட காரியத்தை அவள் செஞ்சுட்டே இருக்கிறதுனால அவளுக்கு ஓய்வு ஒழிச்சல் என்பதே இல்லாம இருக்கா. அவள் அப்பேற்பட்டவள். எப்போது ஏதாவது ஒரு செயலை ஆற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவள். செயலை ஏதாவது செஞ்சுட்டே இருப்பா. எந்த காரியம் நமக்கு தெரியாது அவள் எப்படி செய்யறாங்கிறது. அதனால ஓயாது ஒழியாது எல்லா உயிர்களையும் அவர்களுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்து எல்லா தொழிலையும் செய்து கொண்டே இருக்கக்கூடியவள். அதனால அவள் மகா சித்தி. எல்லா விதமான சித்திகளும் கைவர பெற்றவள். அஷ்டமா சித்திகளும் அவளிடமிருந்து தான் இது. அவளுக்கு எல்லா சித்திகளும் அவளுள் அடங்கி இருக்கின்றது. அடுத்தது மகா யோகேஸ்வரீஸ்வரி. மகா யோகேஸ்வர ஈஸ்வரி. அந்த எல்லா யோகிகளுக்கு எல்லாருக்கும் ஈஸ்வரியா இருக்கவள். எல்லாருக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள். யோக சாதனை அப்படின்னு சொல்றோம். அதுலலாம் மேலேறியவர்கள் வந்து மகா யோகேஸ்வரர்னு சொல்லப்படுவா. யோகாசனத்துலலாம் ஒருத்தர் சிறந்திருக்கா. ஒரு இதா இருக்கும்போது யோக சாஸ்திரங்கள்ல சிறந்திருக்கா. அவள்லாம் மகா யோகேஸ்வரர்கள். அப்போ அம்பிகையிடம் இருந்து தான் அவளுக்கு வந்து அந்த பண்புகள் எல்லாம் வந்திருக்கு. அப்போ அம்பிகையோட சாநித்தியத்தை பத்தி சொல்லவே வேண்டாம். அவ வந்து அம்பிகையோட சரணாரவிந்தத்தில் இருந்தா தங்களையே முற்றிலும் மறந்தவர்களாக அவர்கள் மாறி விடுவார்கள். அரும் பெரும் செயல்கள் எல்லாத்தையும் அவளுக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது. உண்மையில அம்பிகை தான் எல்லா இந்த யோகேஸ்வரர்களை உருவாக்கக்கூடியவள் அவள் தான். அவள் வந்து எல்லாருக்கும் ஈஸ்வரியா. இந்த யோகேஸ்வரர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் மகா யோகேஸ்வர ஈஸ்வரி. அதான் அவளை சொல்லப்படுறது அந்த நாமாவால. இதுவரைக்கும் 225 நாமாக்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த நாமாக்கள்லேருந்து அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். 54வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த இதில். மகாபோகா மகைஸ்வர்யா மகாவீர்யா மகாபலா
மகா புத்திர் மகா சித்திர் மகா யோகேஸ்வரேஸ்வரி. 55 ஸ்லோகங்கள் முடிந்திருக்கு. 225 நாமாக்கள் பார்த்துருக்கோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.